உத்ஸ் அப்படிங்கிற தேசத்துல யோபுன்னு ஒரு உத்தமன் இருக்காரு. அவருக்கு 7 குமாரன்களும் 3 குமாரத்திகளும் ஏராளமான கால்நடைகள் அப்ப நிறைய சொத்துக்களும் இருக்கு. தேவபுத்திரர்கள் எல்லாரும் கர்த்தருடைய சந்நிதியில வந்து நிற்கும் போது சாத்தானும் அவங்க நடுவுல வந்து நிக்கிறான். அப்போ கர்த்தர், நீ என் தாசன் யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ, பூமியில் அவனை போல் உத்தவன் ஒருவனும் இல்லைன்னு சாட்சி கொடுக்கிறாரு. அதற்கு சாத்தான், சும்மாவா உத்தமனா இருக்கிறான், அவனுக்கு நீங்க எல்லாமே கொடுத்திருக்கீங்க, அதனால அவன் உங்களை போட்டிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றான். அதற்கு கர்த்தர், இதோ அவனுக்கு உண்டானவை எல்லாம் உன் கையில் இருக்கிறது, ஆனா அவன் மேல் மாத்திரம் கை வைக்காதுன்னு சொல்றாரு. சாத்தானும் யோபுவோட ஆடு மாடு புதல்வர்கள் எல்லாத்தையும் ஒரே நாள்ல அழிக்கிறான். ஆனாலும் யோபு கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார்னு சொல்றாரே தவிர தன் உதட்டினால எந்த ஒரு பாவமும் செய்யல. ஆண்டவர் சாத்தானை நோக்கி சொல்றாரு, பாத்தியா, அவனுக்கு உண்டானது எல்லாவற்றையும் எடுத்து போட்டோம், அவன் என்ன தூஷிக்கவே இல்லைன்னு. அதற்கு சாத்தான் சொல்றான், அவன் உடம்பு நல்லா தானே இருக்கு, அதனால அவன் அப்படின்னு சொல்ல ஆண்டவர் மறுபடியும் அவனுக்கு அனுமதி கொடுக்கிறாரு. அவன் உயிரை விட்டு வேற எதனாலும் செஞ்சுக்கோ அப்படின்ட்டு. சாத்தான் யோபுவோட உள்ளங்கால் முதல் உச்சந்தலை வரை கொடிய பற்களால் பாதிக்கிறான். யோபுவோட அந்த நிலைமையை பார்த்துட்டு அவன் மனைவியே சொல்றாங்க, கர்த்தரை தூஷித்து ஜீவனை விடும்னு. அதற்கு யோபு சொல்றாரு, அவர்கிட்ட இருந்து நல்லதெல்லாம் வாங்கின நம்ம கெட்டதையும் வாங்கணும் இல்லையா அப்படின்ட்டு. இந்த முறையும் யோபு தன் உதட்டினால எந்த ஒரு பாவமும் செய்யல. அதான் யோபுவோட ஃப்ரெண்ட்ஸ் யோபுவை பார்க்க வராங்க. யோபுவோட இந்த நிலைமை நினைச்சு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. ஆனாலும் ஒருவேளை யோபு மறைவான பாவங்கள் செய்திருக்க கூடும்னு அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. ஏன்னா தேவன் வந்து பாவிகளை தானே தண்டிப்பாருன்னு பேசிக்க யோபுக்கு ரொம்பவே கோபம் வருது. நீங்க என் நிலைமையில இருந்திருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு திடன் சொல்லி இறைவனிடம் பரிந்து பேசியிருப்பேன்னு சொல்றாரு. இந்த முறையும் யோபு எந்த பாவமும் செய்யல, தேவனை பற்றி விசுவாசமான வார்த்தைகளை பேசுறாரு. ஆனாலும் முன்னாடி இருந்த அந்த சந்தோஷமான நாட்கள் இப்ப இல்லையேன்னு யோபு ரொம்பவே வருத்தப்படுறாரு. இப்போ யோபுவோட சோதனை கால முடிவுக்கு வருது. கர்த்தர் நடந்த எல்லாத்தையுமே விவரிக்கிறாரு. தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன்னு யோபு சொல்றாரு. அப்புறமா கர்த்தர் யோபுக்கு எல்லாவற்றிலையும் 2 மடங்கு ஆசீர்வாதங்களை கொடுக்குறாரு. முன் நிலைமையிலும் பின் நிலைமையும் ஆசீர்வாதமா இருக்காரு.